இன்னைக்கு நம்ம OnePlus செல்லக்குட்டி லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு OnePlus செல்லக்குட்டிலாம் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த க்ரீன் லைன் இஷ்யூக்கெலாம் லைஃப் டைம் வாரண்டி தரேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால டக்குன்னு ஒரு அபிப்பிராயம் பாசம் வந்துருச்சு, அவ்வளோதான். OnePlus 13 லான்ச் பண்ணிட்டானுங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சைனாவில் OnePlus Ace 5 Pro, Ace 5ன்னு சொல்லிட்டு 2 மாடல் லான்ச் பண்ணியிருக்கான். இந்த Ace 5 தான் நம்ம இந்தியாவில் OnePlus 13Rன்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான வீடியோஸ்லாம் அடுத்து வந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிசைன் பின்னாடி பார்த்தோன்னே என்னமோ இவன் சேஞ்ச் பண்ணியிருக்காண்டா அப்படின்ற ஒரு தாட்டுன்றது எல்லாருக்குமே இருக்கும். என்னன்னா எப்பயுமே அந்த 12R அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா சர்க்கிள்லேருந்து அப்படியே ஒரு சென்டராக அப்படியே எலிவேட் ஆகிட்டு அந்த சென்டர் ஃப்ரேமோட அப்படியே ஜாயிண்ட் ஆகும். இந்த ஒட்ட சர்க்கிள் தனியாக துண்டாக பார்த்தீங்கன்னா தெரியுது. டக்குன்னு பார்க்கும்போது என்ன ஓப்போவா அப்படின்ற ஒரு ஃபீலும் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுக்குது. பட் லைட்டாக அந்த சேஞ்சஸ்ன்றது இருக்குது. அடுத்தபடியாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த Ace 5க்கும் Ace 5 Proக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் 13R மட்டும்தான் வரப்போகுது. ஃபஸ்ட்டு இந்த 13R அதாவது Ace 5 பற்றினதை சொல்லிடுறேன். 6.78 இன்ச்சு ஃப்ளாட் டிஸ்பிளே, LTPO டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1.5K ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்றது கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே நான் 12R யூஸ் பண்ணியிருக்கேன் பர்சனலாக. 12Rலையுமே பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் டிஸ்பிளேவாக இருந்தாலுமே டிஸ்பிளே வந்து ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு சூப்பராகவே இருக்கும். அந்த டச்சு ரெஸ்பான்ஸுமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ரெஸ்பான்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மீடியா கன்சியூமுக்கு பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற ஃபோனாக 12R இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் 13R இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஸ்பெக் வைஸு. ஃப்ளாட் டிஸ்பிளே வேறு. ஸோ கேமர்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் என்ன நிறைய பேர் இந்த ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுக்கும்போது அந்த ப்ரீமியம்னஸ் குறையுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து டிஸ்பிளே நல்லா இருந்தால் போதும். அது எனக்கு கர்வாக விட ஃப்ளாட்டாக இருந்தால் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். வைக்கும் போது எல்லாமே பார்த்திங்கன்னா சேஃபாக வச்சுட்டு போயிடலாம். ஸோ டிஸ்பிளே இது. பின்னாடி கேமராவில் 3 கேமரா. ஸோ நான் 12Rல எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன ஒரு விஷயமும் அதுதான். ப்ரைமரி 50 மெகாபிக்சல் சோனியோட சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OIS-ஓட கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடு 8 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல் மேக்ரோ. இந்த அல்ட்ரா இந்த மேக்ரோ தூக்கிட்டு ஒழுங்காக 13 மெகாபிக்சல் 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு கொடுத்தானாச்சு கிளாரிட்டியாகவும் இருக்கும். வீடியோ எடுக்கும் போது நல்லாயிருக்கும். மேக்ரோ ஷாட் அதிலே எடுத்துக்கலாம். இல்லையா ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடு, 2x ஆப்டிக்கல் ஜூம் கொடு, போதும். அதுவும் கொடுக்க மாட்றாங்க. இன்னும் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காங்க. செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சல் கேமரா, 6000 mAh பேட்ரி, அப்புறம் 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் ஆகுது. ஸோ எனக்கு 12Rலேயே நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கிடச்சிச்சு. ஸோ இதுலேயுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் சூப்பர். உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர் Snapdragon 8 Gen 3. ஸோ இப்போ 8 Elite வந்துருச்சு. அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. LPDDR4X 5X ரேமு, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது OnePlus 13R 12Rோட அப்கிரேடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் அப்கிரேட் கிடையாது, டிஸ்பிளேல அப்கிரேட் கிடையாது, பேட்டரி அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுவும் ட்ரா தான். ப்ராசஸரில் மட்டும் மாற்றிருக்காங்க. டிசைனில் லைட்டாக சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதுதானே தவிர பெரிய லெவலில் 12Rலேருந்து 13R மிகப்பெரிய அப்கிரேட் அப்படின்றது கிடையாது. அந்த ப்ராசஸர் மாதிரி இருக்குது. லேட்டஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதோட ப்ரைஸிங் வழக்கம் போல் நம்ம இந்தியாவில் வரும்போது 50,000 அந்த ரேஞ்சு வரும். அப்புறம் நம்ம ஆஃபர் 35-40 இந்த ப்ரைஸில் நம்ம வாங்க முடியும். ஸோ இதுதான் OnePlus 13R அதாவது Ace 5ஓட டீடைல். இப்போ அந்த 5 ப்ரோன்னு லான்ச் பண்ணால் Ace 5 ப்ரோன்னு அதில் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே சேம் தான், கேமரா முதற்கொண்டு சேம் தான். ப்ராசஸரில் அங்கே Snapdragon 8 Elite கொடுத்துருக்காங்க ப்ரோவில். அதே மாதிரி பேட்டரியில் 6100 mAh அதாவது 100 mAh வந்து கூட கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீடுமே அங்கே 80 வாட்ஸா இல்லை 100 வாட்ஸ் வந்து சார்ஜிங் ஸ்பீடு. மற்றபடி எல்லாமே சேம் தான். டிஸ்பிளே சைஸு, அதுக்கப்புறம் கேமரா, அப்புறம் அங்கே வந்து பவர் பை கலர் OS. நம்ம இதில் வந்து ஆக்சிஜன் OSன்னு சொல்லிட்டு கலர் OS-ஆக உள்ளே இருக்கும். அதுதான் இது. எனக்கு தெரிஞ்சு OnePlus 13R புதுசாக வாங்குறதுக்கு ஓகே. ஆல்ரெடி 12Rலேருந்து மிகப்பெரிய அப்கிரேடாக சேஞ்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வெறும் ப்ராசஸரில் மட்டும்தான் சேஞ்சஸ். கேமராலாச்சும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவேன்னு பார்த்தேன், பட் அது பண்ணல. ப்ரைமரி கேமரா மட்டும்தான் நல்லாயிருக்கும். மிச்சதெல்லாம் ஓகே, யூஸபிளாக தான் இருக்கும். ஸோ இதுதான் OnePlus 13Rோட ஒரு அப்டேட். கூடிய சீக்கிரம் இந்தியா லான்ச் பண்ணி அடுத்த வருஷம் பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு லான்ச் ஆயிரும். என்னன்ற லான்ச்சுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ மறக்காம வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பாய்.